வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். தலைமை இறங்கட்டுமே அப்படின்ற மாதிரி தான் நேத்திக்கு பெரம்பூர்ல நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சிறப்பான சம்பவத்தை வந்து செஞ்சு விட்டு இருந்தாரு. ஏன்னா பெரம்பூர்ல வந்து விஜய் அவர்களுடைய ஒரு ஆபீஸ் என்பது அங்க திறக்கப்பட்டிருக்கு. அதாவது அங்க தொகுதி சார்ந்திருக்கக்கூடிய நலப்பணிகளை வந்து செய்வதற்கு, அந்த தொகுதிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு அங்க நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில ஜெயிச்சார் இல்லையா? அதனால அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபீஸ் என்பது டிவிகே சார்பாக கட்டப்பட்டிருக்கு. அதோடைய திறப்பு விழாவுக்கு விஜய் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஆரவார வரவேற்பு, அத்தனை மக்கள். இவர் எங்க போனாலும் மக்களுடைய வெள்ளம் கொஞ்சம் கூட குறையாதுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நேத்திக்கும் அந்த இடத்துல வந்து அவ்வளோ கூட்டம். சும்மா கெத்தா மாசா வந்து வந்து இறங்கி அந்த ஆபீஸை வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டு வரக்கூடிய அந்த மக்களுக்கு சைட்ல இருந்து பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கெல்லாம் கனிவான மரியாதை எல்லாத்தையும் செலுத்திட்டு அவரு நேத்தி ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காருங்க. பல செயல்கள் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பட் அப்போ அந்த இடத்துக்கு வந்து போயிருந்தாரு இல்லையா? அப்போ ஒரு சில ரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு அந்த இடத்துல ஆய்வுகளை வந்து மேற்கொண்டுட்டு ஒரு சில இந்த ரேஷன் கார்டுகளை வழங்கக்கூடிய அந்த விஷயத்தையும் வந்து பண்ணியிருந்தாரு. அப்போ அந்த ரேஷன் கடைகளை ஆய்வு செஞ்சுட்டு அவர் வந்து சில பேருக்கு வந்து இந்த பருப்பு, சர்க்கரை, இந்த பாம் ஆயில் கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களை வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு 10 பேருக்கு அவர் வந்து இந்த பருப்பு போடுற விஷயம் இதெல்லாத்தையும் ஒரு முதல்வர் வந்து பண்ணியிருந்தாரு. பார்க்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருந்தது. ஸோ ஒரு எளிமையான ஒரு தோற்றமாக தெரியுது இவ்வாறான விஷயங்களை வந்து பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் வியாசார்பாடியில இருக்கக்கூடிய அரசு பேருந்து பணிமனை இருக்கும் பாத்தீங்களா? அந்த இடத்துல போயிட்டு அரசு பேருந்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வுகளை அந்த இடத்துல வந்து பண்ணியிருந்தாரு. ஒரு பஸ்ல போயிட்டு உள்ள போயிட்டு உட்கார்ந்துகிட்டு அந்த இடத்துல வந்து ஆய்வுகளை வந்து பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி டென்ஷனாய் பேசியிருந்தாரு அப்படின்ட்டு சில வீடியோக்கள் வந்து பயங்கர பிரபலமா சுத்திக்கிட்டு இருக்கு. பட் அவர் அதுல எதனால டென்ஷனா பேசியிருக்காரு, ஏன் எதுக்கு அப்படின்றது தெரியல. போக்குவரத்து துறை அமைச்சரும் கூட இருந்தாங்க, கூட இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஸ்ட்ரிக்டா ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது. அதை தாண்டி வேற எந்த வாய்ஸும் வெளியே வரலங்க. ஸோ அதுக்கப்புறம் சில வீடியோக்கள் வந்து இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபல மின்சார கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துடைய முக்கியமான நபர்கள்லாம் நேத்திக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களை வந்து பார்த்து அவர்கிட்ட வந்து சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல வந்து கையெழுத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொம்மை காரை வந்து விஜய் அவர்களுக்கு வந்து கையில கொடுத்திருந்தாங்க. தலைமை அதை கெத்தா ஒவ்வொரு சைடா திறந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாரு. அந்த காட்சிகள்லாம் சோசியல் மீடியால இப்ப வந்து பயங்கர மீம்ஸா மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் வந்து இதை வந்து ஏஐ மூலமாக அதை வந்து மாத்திட்டு வராங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து தப்பா தெரியலங்க. பட் ரசிக்கும் விதமாக அந்த கிரியேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. விஜய் அவர்களுக்கு அந்த காரை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் அதெல்லாம் வச்சு பொம்மை கடை முன்னாடி நிக்கிற மாதிரி அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ இது போன்ற விஷயங்கள் தான் ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. அது இணையத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. எனவே நம்மளுடைய தமிழக முதல்வரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு எளிமையான மனிதரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.